அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த கதிரியக்கத்தை பத்தி தான் பேசிக்கா சொல்லக்கூடியதா இருக்கும். அணுக்கரு இயற்பியல்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இரண்டு வகையா நம்ம அடிப்படையா நம்ம பிரிப்போம். என்னென்ன வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, ஆல்பா, பீட்டா, காமா கதிர்களை வெளியிடக்கூடிய இயற்கை கதிரியக்கம் சொல்லிட்டு சொல்லக்கூடியது நேச்சுரல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. மற்றொரு வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்டிபிஷியல் ரேடியேஷன், செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த செயற்கை கதிரியக்கம் அப்படின்றது எதை மையப்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு. அணுக்கரு பிளவு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வலிமையானதை, அதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அந்த உட்கருவை நியூட்ரான்களை கொண்டு தாக்கும் பொழுது ஆற்றலாகவும், ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்கப்படக்கூடியது இரண்டுக்கு மேற்பட்ட நியூட்ரான்களாகும். இந்த அதாவது ஒப்பீட்டளவுல சம அளவு என்ன உட்கரு இருக்கோ அந்த உட்கருக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதா இந்த அணுக்கரு பிளவு. அணுக்கரு இணைவு அப்படின்றது என்னன்னா இரு லேசான உட்கருக்கள் இணைந்து நமக்கு ஆற்றலை வந்து ஏற்படுத்தக்கூடியது. இதை பத்தின ஒரு தொடர்ச்சியான நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்ற விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவினுடைய வகைப்பாடுகளும் இருக்கு. நமக்கு என்னென்ன பயன்பாடுகள் இருக்கு, அது தொடர்வினையா இருக்கா, இல்லைன்னா கண்ட்ரோல்டு, அதாவது கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கா, அன்கண்ட்ரோல்டு கட்டுப்படுத்தாததா இருக்கா அப்படின்ற டாபிக்கை நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது கொஷின் ஏரியா நமக்கு என்னென்னலாம் இதுல இருந்து அதிகமா நமக்கு கேட்பாங்க. இந்த அணுக்கரு பிளவு ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த அணுக்கரு பிளவு நம்ம நியூட்ரானை கொண்டு நம்ம தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது எப்படி ஒன்று இரண்டா பிளவு, மறுபடியும் அதுல வந்து இரண்டுக்கு மேல் மறுபடியும் அது பிளந்து கொண்டே 1/1 அப்படியே சங்கிலி தொடர்வினை போல் செயின் ரியாக்ஷனா போயிட்டே இருக்கும். இதுல கட்டுப்படுத்தக்கூடியதும் இருக்கு, கட்டுப்படுத்த இயலாததும் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இரண்டு விதமா நம்ம புரிஞ்சுக்கணும். என்னது, ஒண்ணு வந்து கட்டுப்பாடான வினை, கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொன்னு பார்க்கும் பொழுது அன்கண்ட்ரோல்டு ரியாக்ஷன், அதாவது அன்கண்ட்ரோல்டு கட்டுப்படுத்த முடியாது. சரி, கட்டுப்படுத்துறதுல இருந்து நம்ம எதை பெற முடியும், கட்டுப்படுத்த முடியாததுல இருந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது கட்டுப்படுத்தப்படக்கூடிய கட்டுப்பாடான வினையிலிருந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடியது அணுக்கரு உலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த அணுக்கரு உலையில தேர்வு கண்ணோட்டத்துல நம்ம எதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய பயன்பாடுகளும், இந்த அணுக்கரு உலையின் காலகட்டத்துல அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களோ அதனை சார்ந்து இருக்கக்கூடியவங்க எப்படி தன்னை காத்துக்கொள்ளணும். ஏன்னா கதிரியக்கத்தால உடல் வந்து பாதிப்புக்குள்ளாகும். சரிங்களா, மரணத்தை தழுவக்கூடிய வகையில அவ்வளவு அபாயகரமான கதிர்வீச்சுகள் ஏற்படும். காமா கதிர்வீச்சுகள் அதிகமா ஏற்படும் பொழுது உயிர் அபாயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா காமா கதிர்வீச்சு அந்த கதிர்கள் பார்க்கும் பொழுது விலகலும் அடையாது, ரொம்ப அதிகமான ஒரு கனமான பொருட்களையும் ரொம்ப எளிமையா ஊடுருவக்கூடியது. ஸோ அதை எப்படி நம்ம சேஃப்டியா கையாளணும், என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற பாதுகாப்பு வழிமுறைகளை நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து அன்கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். அதாவது கட்டுப்பாடு அற்ற வினை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது என்ன இருக்கு, அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஆட்டம் பாம், அணுகுண்டு. இந்த அணுகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய மெக்கானிசத்தை நம்ம பார்த்து முடிச்ச பிறகு ஹீரோஷிமா நாகசாயில வீசப்பட்ட அணுகுண்டுகளை பத்தின ஒரு தெளிவு வந்து ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கிறது ஒரு நன்மை பயக்கும். அதை எடுத்து பார்க்கும் பொழுது மற்றொரு வகையா நம்ம முன்னர் பார்த்தது போல அணுக்கரு இணைவுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஒண்ணு இயற்கையான வினையா இருக்கும், மற்றொன்று செயற்கையான வினையா இருக்கும். ஆர்டிபிஷியல், நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த ஆர்டிபிஷியல் நேச்சுரல் அப்படின்றதுல இந்த நேச்சுரல்ல ஸ்டார் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விண்மீன் ஆற்றல் இருக்கும். சரிங்களா, அது ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதை எடுத்து பார்க்கும் பொழுது செயற்கை வினை ஆர்டிபிஷியல்ல பார்க்கும்போது ஹைட்ரஜன் குண்டு. இதுல நமக்கு இந்த படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். அணுகுண்டு விசஸ்
ஹைட்ரஜன் பாம். எது வந்து அதிக ஆற்றலும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து மிகுதியானது அப்படின்னா ஹைட்ரஜன் குண்டு தான். இதுல நம்ம எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்க்கும்போது விண்மீன் ஆற்றல். விண்மீன் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சூரியனும் ஒரு விண்மீன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சூரியன்ல பெர் செகண்டுக்கு எவ்வளவு ஆற்றல் வந்து ஏற்படுது, அணுக்கரு இணைவு வினை வந்து அதுல ஏற்படுது, அது பூமியை நோக்கி வரும்பொழுது அதனுடைய கதிர்வீச்சுக்கள் எந்த அளவுல குறையுது அப்படின்ற ரொம்ப குறைந்த அளவு இருக்கக்கூடிய டேட்டாவை தேர்வு கண்ணோட்டத்துல தெரிஞ்சுக்கினா போதுமானது. ஸோ இதை பத்தி தான் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாவை தெளிவுபடுத்திக்கிட்டா ஏன் இந்த மொத்தமா தொகுத்து ஒரு கான்செப்ட் மேப்பா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரீகால் பண்ணும்போது இதுல இருந்து இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இதை வச்சு நம்ம தெளிவா புரிதலுக்காக தான். நெக்ஸ்ட், இந்த அணுக்கருக்களை பத்தி ஒவ்வொரு பிலாசபருமே ஒவ்வொரு கருத்துக்களை கொடுத்திருப்பாங்க. அவங்களுடைய தொடக்க காலத்துல என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெமோக்ரட்டிஸை நம்ம பார்க்கலாம். இவங்க ஒரு கிரேக்க தத்துவ அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியவங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பருப்பொருட்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? பருப்பொருட்கள் இருக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸுமே பார்க்கும்போது பகுக்க இயலாது. அதை வந்து பார்க்கும்பொழுது சின்ன சின்ன சாவோ இல்லை எப்படியோ அதை பகுக்க இயலாது. அது மாதிரி இருக்கக்கூடியதான் இட்ஸ் கால்ட் ஆட்டம். இது மாதிரி இருக்கக்கூடியதுதான் அணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட முதல்ல ஒரு கூற்று முன்வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கிரீக் பிலாசபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய டெமோக்ரட்டிஸ். அதுக்கு அடுத்த இவருக்கு காலத்துக்கு அடுத்து யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா 1803 ஜான் டால்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எலமெண்ட்ஸ் நேச்சுரலாவே ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதுதான் யார் அப்படின்னா ஜான் டால்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர். அதாவது 1803 ஜான் டால்டன் என்பவர் தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கருதினார். இப்படி கருதுனதுனால அவர் என்ன அஸ்யூம் பண்ணார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து இவருடைய கருத்துக்களுக்கு பிறகு யார் வரார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர், சரிங்களா, அதாவது ஜோசப் ஜான், சரிங்களா, தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர். அதனாலதான் இவருடைய நேம சுருக்கமா ஜே தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த தாம்சன் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஸ்கவர்டு கேத்தோட் ரேஸ், அதாவது கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய, அதாவது ஆனோடு கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனோடு வந்து பிளஸ்னும் கேத்தோடு வந்து மைனஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எளிமையா புரிஞ்சாலே அவர் எதை தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் இது எதிர்மின், சரிங்களா. அந்த எதிர்மின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு? எக்ஸ்பெரிமெண்டலி, சரிங்களா, தன்னுடைய ஆய்வின் மூலமா கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் கேத்தோடு எதிர்மின் கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிகிறாரு, சரிங்களா, ஜே தாம்சன். இதுக்கு அடுத்தபடியா கண்டுபிடிச்சவர் ஒருத்தர் இருப்பாரு, இதுக்கு பேர் வைத்தவர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அதனாலதான் அவங்களுடைய பிக்சரை அருகருகே நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல கோல்ட்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு? நேர்மின். அப்போ இங்க கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது எதிர்மின், அதாவது எதிர்மின்னு நம்ம பார்த்தாச்சு. அப்போ ஆனோடு அப்படின்னு சொல்லும் போது நேர்மின். அப்போ கோல்ட்ஸ்டீன் ஆனோடு நேர்மின் கதிர்களை வந்து கண்டறிகிறாரு. இவர் என்ன பண்றாரு? கேத்தோடு அப்படின்னு எதிர்மின் கதிர்களை கண்டறிஞ்சு அதற்கு எலக்ட்ரான் அப்படின்னு பேர் வச்சு டிஸ்கவர் பண்ணிட்டாரு. ஆனா இவரு ஆய்வின் மூலமா கண்டறிகிறார், அவ்வளவுதான். அப்படி கண்டறிஞ்ச பிறகு கோல்ட்ஸ்டீன் கண்டறிஞ்ச பிறகு, அதாவது கோல்ட்ஸ்டீன் கண்டறிஞ்சிடறாரு. அதுக்கடுத்து ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியவர் இருக்கிறார் இல்லைங்களா. இந்த ரூதர்ஃபோர்ட் அப்படின்றவரு இதுக்கு புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம வந்து வைக்கிறாரு. இதுக்கு நேம வச்சவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது புரோட்டான்ஸ். பின்னாளில் அதனை புரோட்டான்கள் என ரூதர்ஃபோர்ட் பெயரிட்டு அழைத்தார். அப்போ கண்டுபிடித்தவர்கள் வந்து, அதாவது ஆனோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நேர்மின் கதிர்களை கண்டறிந்தவர் வந்து கோல்ட்ஸ்டீன். பின்னாளில் அதுக்கு புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கப்பட்டது யாரால அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டோம்னா
ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அறிவியலாளர்களும் கண்டுபிடிப்புகளும் அப்படின்ற டாபிக்களும் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இதை நிறுத்தி நிதானமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கடுத்து ஜேம்ஸ் ஷார்ட்விக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இவரை நம்ம பார்க்க இருக்கோம். இவர் என்ன சொல்றாரு, அதாவது பிளஸ் பார்த்தாச்சு, மைனஸ் பார்த்தாச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இவரு மின்சுமை அற்றது பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லைன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது மின்சுமையற்ற நியூட்ரான்களை 1932 பார்க்கும் பொழுது ஜேம்ஸ் ஷார்ட்விக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அறிவியலாளர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? இதுக்கு இவரெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு இந்த கதிர்கள், இந்த பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிறைய கான்செப்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, தற்பொழுது போட்டான்கள், அதுக்கப்புறம் மீசான்கள், பாசிட்ரான்கள் மற்றும் நியூட்ரினோ துகள்கள் போன்ற அடிப்படை துகள்கள் அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களுக்கு அடுத்து நவ்டேஸ்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்ட துகள்களா வந்து சொல்லப்படக்கூடியது இதுதான். இதனை தொடர்ந்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹென்றி பெக்கோரலை பார்க்கணும். இதுல இருந்து தான் அந்த ஒரு சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஹென்றி பெக்கோரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு வரலாற்று பின்னணி கதைகள் வந்து சொல்லப்படுது. இவர் வந்து ஃபிலிம் மேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு அவங்களுடைய ஸ்டூடியோ, போட்டோகிராபிக்கல் ஸ்டூடியோ ரூம்ல பார்க்கும்பொழுது அவருடைய டிராவில் எது யுரேனியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் போல மஞ்சள் நிறமும் பழுப்பு நிறம்னு சொல்லிட்டு சொல்லலாம், அந்த யுரேனியம் கலந்த அந்த கல் மாதிரி இருந்திருக்கு. அதை என்ன பண்ணியிருக்காரு, டிராவில் வச்சு அந்த போட்டோ ஃபிலிம் மேல வந்து எடுத்து வச்சுட்டு சென்று பிறகு வந்து ஒரு நாள் கழித்தோ இல்லை சில நாட்கள் கழித்து பார்க்கிற தருணத்துல அந்த ஒளிப்பட தகடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய போட்டோ பிலிம் என்ன ஆயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வகையில ஒரு மாதிரி கருநிறமா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ பாதிக்கப்பட்டதிலிருந்து இதிலிருந்து ஏதோ ஒரு கதிர்கள் வந்து வெளியே இருக்கு, அதாவது சம் ஹேப்பன், ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவரு புரிஞ்சுக்கின்னு அதுக்கடுத்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஒரு கான்செப்ட். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். யுரேனியம் இயற்கையில கதிரியக்கத்தை வெளியிடும் அப்படின்ற நிகழ்வுக்கு முதல்ல வித்திட்டவர் இவர் தான், அது தன்னுடைய ஆய்வின் மூலம். அதை நம்ம பார்க்கலாம். ஹென்றி பெக்கோரல் யுரேனியம் ஒளிப்பட தகட்டினை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுகிறது என்பதனை தனது ஆய்வின் மூலம் கண்டறிந்தார் ஹென்றி பெக்கோரல், இந்த அறிவியலாளர். சரிங்களா? இது போல ஏதோ ஒரு கதிர்களை வெளியிடுது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்ச பிறகுதான் அதுக்கு என்னன்னு பெயர் வைத்தாரு. இது போல ஆல்பா, பீட்டா, காமா இது போல கதிர்களை வெளியிடக்கூடியது கதிரியக்கம், இயற்கையான கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துறோம். அதை நம்ம இந்த பிக்சர்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள் இது எல்லாமே பார்க்கும்போது வெளியிடக்கூடியது. ஸோ இந்த ஒரு நிகழ்வு, இது மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இவர் அழைக்கப்பட்டது கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு அடுத்து அதே போல 2 நபர்கள் வந்திருப்பாங்க. பிட்ச் பிளண்ட்ல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த 2 நபர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேரி கியூரி, அதுக்கடுத்து அவருடைய கணவர் பியரி கியூரி. இவங்க 2 பேருமே இணைந்து இவங்க, அதாவது நம்ம ஹென்றி பெக்கோரல் பார்த்தோம் இல்லைங்களா, அவர் கண்டுபிடிப்புக்கு பிறகு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியலாளர்கள் தான் இவங்க. இந்த கணவன் மனைவி 2 பேருமே பார்க்கும்பொழுது இணைந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் பிட்ச் பிளண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கருமை நிறம். இந்த இடத்துல நம்ம பிக்டோகிராஃபில நம்ம கொடுத்துருப்போம். கருமை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு தாது. சரிங்களா? அப்போ கருமை நிறத்துல சிறிய கதிரியக்க கனிம தாதுவிலிருந்து கதிரியக்கம் வருவது வந்து கண்டறிகிறாங்க. சோ இந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடியதுல இருந்து கதிரியக்கம் வர்றதை கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டு பிறகு ஒப்பிட்டு பாக்குறாங்க. எது கூட எல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பாங்க, தூய்மையா இருக்கு இல்லையா யுரேனியம், அதுவும் கூட இதை ஒப்பிடுவாங்க. அப்படி தூய்மையா இருக்கக்கூடிய அந்த யுரேனியத்தை கூட இது ஒப்பிடும் பொழுது இதுதான் வின் பண்ணுது. செறிவு இதுல இருந்து வரக்கூடிய கதிர்களுடைய செறிவு அதிகமா இருக்கு. நம்ம ஹென்றி பெக்கோரல், சரிங்களா, அவரு கிட்ட அந்த ஆய்வுல இருந்து ஒளிப்பட தகட பாதிச்சது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, அதாவது மாசுக்கள் கலந்தது. இப்போ அணியக்கூடிய தங்க ஆபரணங்களை கூட மற்ற பொருள்களுடன் சேரும் பொழுதுதான் அதனுடைய தன்மை வந்து இன்னும் உறுதியாகுது.
அது போல மாசு கலந்த நிலையில் இருக்கக்கூடிய யுரேனியம் தான் அதிக அளவு செறிவுகளை கொண்ட கதிரியக்கங்களை வெளியிடுகிறது அப்படின்ற நிகழ்வு இந்த பிட்ச் பிளண்ட் தாதுல இருந்து வெளியிடக்கூடியதை ஒப்பிடுவாங்க. அப்படி தூய்மையற்றது கூட ஒப்பிடும் பொழுது இது வந்து என்ன ஆயிடும், ஃபில்லர் ஆயிடும். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இதுல இருந்து வெளியாகும் கதிர்கள் அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, கணவன் மனைவி மேரி கியூரி பியரி கியூரி அவங்க கண்டுபிடிச்ச அது தூய்மையான யுரேனியத்திலிருந்து வரும் கதிர்களை விட செறிவுடன் இருப்பதை கண்டறிந்தார். அப்போ இது தூய்மையானது, சரிங்களா, இது தூய்மையானது, இது பிட்ச் பிளண்ட். இது ரெண்டுத்து கூட ஒப்பிடும்போது எது ஃபர்ஸ்ட் வின்னிங் ஆயிடுச்சு, இதனுடைய செறிவு தான் அதிகமா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சாச்சு. செகண்ட், ஹென்றி பெக்கோரல் அவர்களால் அவருடைய ஆய்விலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மாசுக்கள் கலந்த நிலையில் இருக்கக்கூடியது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம். சோ அது போலதான். இருப்பினும் பிட்ச் பிளண்ட் எனப்படும் கதிரியக்க தாதுவானது யுரேனியத்தை விட குறைந்த செறிவுடையது. யுரேனியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த கதிரியக்க கனிம தாது மாசுக்கள் கலந்த நிலையில் இருக்கக்கூடியதை விட இது குறைவா தான் இருக்கு. அப்போ மாசுக்கள் கலந்தா அதிக செறிவில் இருக்கிறத வந்து இருக்கு அப்படின்ற சூழலை புரிஞ்சுக்கின பிறகு அதுல ஏதோ ஒரு மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஆய்வின் மூலமா மீண்டும் வந்து அதை ஆய்வு பண்ணும் பொழுது ரேடியம் இன்னும் சிலதெல்லாம் அதுல இருந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதான் நம்ம சொன்னது, ஏதோ வேறு சில பொருட்கள் பிட்ச் பிளண்டில் இருப்பதாக முடிவு செய்யறாங்க. ஆமா, அப்போ அந்த ஒரு மாசுகள் கூட வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியால அது, அதாவது அதோட நிகழ்வால வந்து அதிக செறிவில் இருக்கக்கூடிய கதிர்களை வந்து வெளியிட முடியல. அப்போ அதிக செறிவில் இருக்கக்கூடிய கதிர்களை வெளியிட முடியல, ஏதோ மாசு இருக்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதால அதுல இருக்கக்கூடியது எல்லாம் என்னென்னலாம் இருக்குன்ற ஒரு தீவிரமான ஆய்வுக்கு வந்து போறாங்க. அவற்றை ஒவ்வொன்றா பிரித்தெடுக்கிறாங்க. அவற்றை பிரித்தெடுக்கும் பொழுது அதில் தெரிந்திராத வேதி பண்புகள் கொண்ட புதிய பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதுல நிறைய பிரிச்செடுக்க புதுசா இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதுல கண்டுபிடிக்கும் போது கிடைக்கப்பட்டதுதான் ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல முக்கியம். யுரேனியத்தை போன்ற புதிய பொருள்களும் கதிரியக்கத்தை வெளியிடுகிறது, சரிங்களா. அதாவது இதுவும் எமிட்டட் ஆகுது, யுரேனியம் போலவே ரேடியமும் ஏதோ சில கதிர்களை வந்து உமிழப்படுது அப்படின்ற ஒரு செயலை வந்து அதன் மூலமா வந்து உணர்றாங்க. அப்படி உணர்ந்த பிறகு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இப்புதிய பொருளுக்கு என்னென்ன பேர் வைக்கிறாங்க, ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. அந்த ரேடியம் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பிக்டோகிராஃபில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ பிட்ச் பிளண்ட்ன்றதும் மேரி கியூரி பேரி கியூரி தான், ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதும் மேரி கியூரி பேரி கியூரி தான். அதுல எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இதனை தொடர்ந்து நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த கதிரியக்க நிகழ்ச்சியின் போது என்னெல்லாம் வெளியாகும், நம்ம வந்து கான்செப்ட் மேப் சொல்லும் போதே ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த கதிரியக்க தனிமங்கள் செறிவு மிகுந்த ஆல்பா பீட்டா காமா, சரிங்களா, ஆகிய கதிர்களை வெளியிடுகிறது. இது நமக்கு ஆல்ரெடி நம்ம பிக்டோகிராஃபிகள் நம்ம சொல்லியாச்சு. சரி, இதுவரையில எவ்வளவு கதிரியக்க பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற நிகழ்வு வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த கதிரியக்க பொருட்கள் எதிலிருந்து இருந்து பெறப்பட்டது, எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கூட பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் முனைப்பா அதை கவனிச்சுக்கலாம். இதுவரையில் 29 கதிரியக்க பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா நம்ம பார்க்கிறோம், 21 பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா நம்ம பார்க்கிறோம். எது, அதை எடுத்து பார்க்கும்போது அவற்றில் பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் எர்த் மெட்டலாகவும் டிரான்சிஷன் மெட்டலாகவும் தான் இருக்கு, சரிங்களா. இப்ப நம்ம கண்டுபிடிக்கப்படக்கூடியது எல்லாமே பார்க்கும்பொழுது அப்படி இப்போ ஒரு விவசாயத்துல கூட பார்க்கும்பொழுது ஒரு விளைச்சல இருந்த ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது இந்த மண்ணில இருந்தா விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா. அது போலதான் இந்த கதிரியக்கத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 29மே பார்க்கும் பொழுது பெரும்பாலுமே எர்த் மெட்டலாகவும் டிரான்சிஷன் மெட்டலாகவும் தான் அதாவது அருமண் உலோகங்களாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இடைநிலை உலோகங்களாகவும் அருமண் உலோகங்களாகவும் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்து கவனிக்கலாம். அதாவது ஒரு சின்ன ஒரு டேட்டா இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு சிலதுக்குமே 82. இப்போ ஒரு தேர்வுல அரசு தேர்வர்கள் எழுதுறாங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட் ஆஃப் இருக்கும்.
அந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தாதான் அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா அந்த கட் ஆஃபுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்களும் சில முக்கியமான காரணங்களால, அதாவது சிறப்பு இடஒதுக்கீடோ இல்ல சிறப்பான ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ இருக்கலாம், இது போல இருக்கக்கூடிய ஒரு தனி பிரிவுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, எலிஜிபிளா வருவாங்க அந்த இட ஒதுக்கீடுல. அதே போலதான் இந்த கதிரியக்கங்களுக்கும் ஒரு சில வரம்புகள் இருக்கு. அது என்னன்னா அணி எண் 82 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதுதான் அணி எண் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தனிச்சையான கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. 82 விட அதிகமா இருந்தாதான் தனிச்சையா வந்து வெளியிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதுக்கு. சரிங்களா? அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்படி தனிச்சையா இண்டிபெண்டா வெளியிடக்கூடிய திறன் எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யுரேனியம், அதுக்கடுத்து பார்க்கும்போது ரேடியம், இந்த 2 விதமான தனிமத்துக்குமே இருக்கு. ஆனா இதுல இந்த அணு எண் 82 விட குறைவா இருக்கக்கூடியதுமே தனிச்சையா செயல்படும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கட் ஆஃப்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும், பொதுவா இருக்கக்கூடியது. ஆனா அதுக்கு குறைவா இருக்கக்கூடிய மதிப்பெண் இருக்கிறவங்களும் சில சிறப்பா இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படின்றதுடைய அடிப்படையில அவங்க வந்து அதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அதே போலதான் இந்த அணி எண் 82 விட குறைவாக உள்ள 2 தனிமங்களே இதுவரையில் கதிரியக்க தன்மை வாய்ந்தவை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அப்ப 82 விட குறைவா இருக்கக்கூடியதும் தனிச்சையா செயல்படும். அந்த தனிச்சையா செயல்படக்கூடிய அந்த ஸ்பெஷல் கேட்டகரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா டெக்னீட்டியம். சரிங்களா? அப்ப அதனுடைய அணி எண் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், 43. அப்ப 82 எங்க இருக்கு, 43 எங்க இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது புரோமித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது 61. சரிங்களா? அப்போ இந்த இரண்டும் 82க்கு குறைவாக இருந்த போதிலும் தனிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடக்கூடிய திறன் பெற்றவையாக காணப்படுகிறது. அதுக்கடுத்து இப்போ இதுவரையும் செயற்கை கதிரியக்கம் பத்தி நம்ம பார்க்கல, இயற்கை கதிரியக்கத்தை பத்தி மட்டுமே தெளிவா நம்ம பார்த்தாச்சு. அது என்னென்ன ஆல்பா பீட்டா காமா கதிர்களை வெளியிடக்கூடியது, யாரெல்லாம் வந்து அதுக்கு கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செயற்கை கதிரியக்கம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுல அவங்களுடைய பங்களிப்புகள் யாரெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப பார்க்கலாம், செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லக்கூடியது. செயற்கையாக அல்லது தூண்டப்பட்ட முறையில் சில லேசான தனிமங்களை, என்னது அது தெளிவா நோட் பண்ணிக்கணும், சில லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு தான் செயற்கை கதிரியக்கம்னு சொல்லப்படுது. சரிங்களா? இதை இன்னொரு விதமா என்ன சொல்றாங்க, மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் எனவும் கூறலாம். 2 விதமா சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இது யார் வந்து முன்னெடுத்து முதல்ல வந்து ஆய்வின் மூலமா வெளிக்கொன்றது, இதை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற தகவல் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 1934 பார்க்கும்போது இம்மாதிரியான கதிரியக்கங்களை யாரு, ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியோட் ஆகியோர் கண்டறிந்தனர். யாரு, ஐரின் கியூரி, ஜோலியோட். இந்த 2 நபர்களால தான் ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது முன்னெடுத்து வெற்றிகரமா வந்து ஸ்டார்ட் ஆனது. சரி, அப்போ செயற்கை கதிரியக்கம்னா என்ன, இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது யுரேனியத்தை நம்ம பார்த்தோம், ரேடியத்தை பார்த்தோம், இன்னும் நிறைய நம்ம பார்த்தோம். 82 விட குறைவா இருக்கக்கூடியது புரோமித்தியம், இந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த செயற்கை கதிரியக்கத்தில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முக்கியமானதா இருக்கக்கூடியது போரானும் அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்கள் செயற்கை கதிரியக்கத்தை வெளியிடுகிறது. இந்த போரானும் அலுமினியமும். அதுக்கடுத்து இயற்கை கதிரியக்கம்னா என்னென்னலாம் கண்டிஷன்லாம் இருக்கும், செயற்கை கதிரியக்கம்னா என்னென்னலாம் கண்டிஷன்லாம் இருக்குன்ற ஒரு பாகுபாடுகள், இரண்டுக்கும் ஒரு வேறுபாடுகள் போன்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம தெளிவடைஞ்சிட்டோம்னா எந்த கன்ஃபியூஷன் ஏற்படாது. ஏன்னா கூட்டுல எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா கூட சின்ன மிஸ் ஆகக்கூடாது. அதுக்கடுத்து பார்க்கலாம், இது அணுக்கருவின் தனிச்சையான சிதைவு நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அதுவும் அதே தான். செயற்கையானது பார்க்கும்போது தனிச்சையான சிதைவு, அதுவும் சிதை தான். ரெண்டுமே சேம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சேமா தான் வரும். அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ஆல்பா பீட்டா காமா கதிர்களை உமிழும். ஆல்பா பீட்டா காமா கதிர்களை, அது ஆல்பா பீட்டா காமா கதிர்களை உமிழாது. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். சரிங்களா? 82 விட அதிக அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெறும். பொதுவா ஜென்ரலா 82 விட குறைவா இருக்கிறது நம்ம பார்த்தாச்சு, என்னென்னலாம் இருக்கு, 2 தான் இருக்கிறது.
அதை எடுத்து பார்க்கும்போது இத கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா? திஸ் cannot be controlled. கம்பல்சரி இதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. சரி, அதுவே செயற்கையா இருக்கக்கூடியது எப்படி? ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அணுக்கருவின் தனிச்சையான சிதைவு. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் அணுக்கருவினுடைய, அதுவும் அணுக்கருவினுடைய தனிச்சையான செயல் தான். இதுவும் அணுக்கருவின் தனிச்சையான, அதாவது இயற்கையும் செயற்கையா நடைபெறதும் பார்க்கும்போது தனிச்சையான நிகழ்வு தான். இதுல எந்த கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடாது. ஆனா அது ஆல்பா பீட்டா காமா கதிர்களை உமிழும். இது எதை உமிழும்? பெரும்பாலும் அடிப்படை துகள்கள் நம்ம பார்த்தாச்சு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படை துகள்கள்ல நியூட்ரான், பாசிட்ரான் போன்ற துகள்களை தான் உமிழும். ஆல்பா பீட்டா காமா கதிர்களை ஒருபோதும் உமிழாது செயற்கையான. ஆனா அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. இது வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்ப இயற்கையான கதிரியக்கத்துக்கும் செயற்கையான கதிரியக்கத்துக்கும் இடையே உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடுகளை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து கதிரியக்கத்தினுடைய அழகு நம்ம பார்க்கிறோம். இது எக்ஸாம்பிள் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப முனைப்பா கவனிக்கணும். ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது. அந்த கதிரியக்கத்தினுடைய அழகு. சார் அழகுனா என்ன? நார்மலா இருக்கக்கூடிய அழகு இருக்கும் போது எஸ்ஐ அழகு இருக்கும் போது அப்படி கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்குமே சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தொன்மையான அலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது கியூரி. சரிங்களா? இது கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு ஆகும். ஒரு கியூரி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கியூரி பர் செகண்டுக்கு எவ்வளவு உமிழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ கியூரி ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10⁻10 சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு. ஒரு பர் செகண்டுக்கு அவ்வளவு தரக்கூடிய வகையில் இருந்தாதான் அது கியூரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அதுக்கடுத்து ரூதர் போர்டு, அதான் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சுருக்கமா. இது கதிரியக்கத்தின் மற்றும் ஓர், சரிங்களா, அனதர் யூனிட்ஸ். இது அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அனதர் யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ இதுக்கும் பர் செகண்டுக்கு எதுனா இருக்கா, இல்ல ஒரு ரூதர் போர்டுனா என்ன அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ரூதர் போர்டு இப்போ 1 லிட்டர்னா எவ்வளவு எம்எல், 1 கிலோமீட்டர்னா எவ்வளவு மீட்டர் அப்படின்றது போல ஒரு ரூதர் போர்டுனா எவ்வளவு இருக்கணும். அப்போ ஒரு ரூதர் போர்டு அப்படின்றது 10⁻6 சிதைவுகளை தரக்கூடிய தனிமத்தின் அளவா இருந்தாதான் அத ரூதர் போர்டு ஒரு ரூதர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அதுக்கடுத்து ஃபெக்கோரல். ஹென்றி ஃபெக்கோரல் தான் என்னது, இனிஷியேட்டா கதிரியக்கம் அப்படின்ற நிகழ்வு வந்து ஒளிப்பட தகடுகளை பாதிப்பதன் மூலமாக ஏற்படுது அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சிரு அவர் தான். அதனாலதான் சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல், அதாவது எஸ்ஐ அழகு முறையில் வந்து அவரை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப என்னது பெக்கோரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு அழக பன்னாட்டு அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஹென்றி பெக்கோரல் வந்து பெக்கோரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும். இது மட்டும் இல்லாம இதனை தொடர்ந்து ராஞ்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதை நம்ம பாக்குறோம். என்ன சார் ராஞ்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது? சோ ராஞ்சன்ட் அப்படின்றது காமா கதிருக்கும் மற்றும் எக்ஸ் கதிர்கள், அதாவது ராஞ்சன்ட் என்பது காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றொரு அளவு. இது எது மட்டுமே உரியதான ஒரு யூனிட் அப்படின்னா எக்ஸ் கதிருக்கும் காமா கதிருக்கும் மட்டுமே வெளியிடக்கூடிய அளவை ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு அழகுதான் என்னது ராஞ்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. ராஞ்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதுக்கடுத்து அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே கியூரினா என்னது, பர் செகண்ட்ல ஒரு ராஞ்சன்ட் என்னன்னு பார்த்தோம். அப்ப இதுக்கு உண்டான ஸ்பெசிபிக்கான ஒரு ஆக்டிவிட்டி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ராஞ்சன்ட் என்பது நிலையான அழுத்தத்துல, அதுக்கடுத்து வெப்பநிலையில, ஈரப்பத நிலையில 1 கிலோகிராம் காற்றை வந்து அந்த இதுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க. 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 2.58 × 10⁻⁴ கூலும் மின்னூட்டங்களை, சரிங்களா, மின்னூட்டங்களை வந்து கொடுக்குது. சார்ஜஸ் மின்னூட்டங்களை கொடுக்குதுன்னா அப்படி உருவாகக்கூடிய அளவுதான் ராஞ்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. இதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாகவும் இந்த டேட்டா 2.58 × 10⁻⁴ அப்படின்ற டேட்டா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டைரக்ட் கொஸ்டின்ல பிடிச்சி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கேட்கப்பட்டிரும் இருக்கு. அதுக்கடுத்து